ஹாய் காய்ஸ், சீலன் ஹியர். எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா எப்போதுமே வந்து நடிக்கிறது, அப்புறம் ஹோஸ்டிங் பண்ணுறது நம்ம இருந்துட்டு இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். அப்புறம் ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்னு இன்னொரு ஸ்பெஷல் நடக்க இன்றைக்கி நான் பேச போகிற ப்ரோக்ராம் வந்து நான் முதல்ல ஹோஸ்ட் பண்ண ஒரு நிகழ்ச்சி, அதாவது திகில். ஆஃப்டர் 13 இயர்ஸ் மறுபடியும் திகில் வந்து பாட்காஸ்ட் சொல்லுவாங்க மீட் பண்ணுறேன். ஸோ திகில் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் வந்து ஒரு மேகசின் ப்ரோக்ராமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா ஹோஸ்ட் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ரீஎனெக்ட்மெண்ட்டில் போட்டு ஒரு கதை மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து சீரீஸ் மாதிரி செஞ்சிட்ருக்காங்க, செஞ்சு முடிச்சிட்டாங்க. அது ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆஸ்ட்ரோவில். ஸோ அதை நடித்த சில முக்கியமான ஆர்டிஸ்ட் நம்ம வந்து வர வச்சுருக்கிறோம். அவங்களோட அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி நம்ம கூட வந்து ஆஃப்ரோ இருக்காரு. ஹலோ ஆஃப்ரோ. வணக்கண்ணே, எப்படி இருக்கீங்க? வணக்கம். பரதநாட்டியம் போடுற மாதிரி செய்கிறீங்க, இப்படி செய்யுங்க சிம்பிள். மைக் இடிச்சிடுறேன். இல்லை ஆக்சுவலி நான் உங்களை ஆஃப்ரோன்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம், ஏன்னா திகில்ன்றது வந்து ஒரு சீரியஸாக பயப்படுற மாதிரி விஷயம் பாருங்களேன். ஆனால் உங்களை பார்த்தா எனக்கு தோணலை. எப்படி உங்களை காசு பண்ணாங்க இதுக்கு? எனக்கு சத்தியமா தெரியல ஏன் எடுத்தாங்கட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கும் இந்த 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 பயத்துக்கு சம்மந்தம் இல்லை. ரொம்ப அப்படியே ரொம்ப பயப்பட மைக் இருக்குன்னு போய் சொல்லாதீங்க. நீங்கள் நேச்சுரல், நீங்கள் ஒரு பாக்ஸு சீரியஸான ஒரு பர்சன் தானே. பாக்ஸ் இருக்கும். சரி, மனசு கூட சண்டை போடலாம். பாக்ஸர் ஓகே. கண்ணுக்கு தெரியாது ஒருத்தர் நான் எங்கன்னா போயிட்டு சேட பாக்ஸ் பண்ணுறது. சரி, எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் உங்களுக்கு? ஓய்யோ, ரொம்ப துறவாக இருந்துச்சுண்ணே. சரியா, என்கிட்ட சொல்லவே இல்லை சுடுகாட்டில் ஷூட் இருக்குன்ட்டுன்னு. இல்லை, நானும் சுடுகாடெலாம் போயிருக்கேன். நான் இந்த ஷூட்டிங் இதுக்கு சுடுகாட்டில் பார்த்தா அமைதியாக இருக்கும், அங்கே ஒன்றுமே இருக்காது. நீங்கள் இருப்பீங்கண்ணே, நான் இருப்பேனா? வெட்டி காலையில் 1 2ண்ணே ஷூட் ஆரம்பிக்கிற மணிக்கு மழை வேறண்ணே, நல்லாவா இருக்கும்ண்ணே. சரி, கூட தான் குரூ இருக்காங்க, ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அப்புறம் என்ன பையன் குரூ இருந்தாங்கண்ணே. அது நான் பார்க்குறது குரூவா இல்லை ப்ரூவா நல்லா குழந்தை வேண்டிக்கிட்டு தானே இருந்தேன். கூட புகிய வேறு இருந்தானா, கொஞ்சம் நம்பி தான் இருந்துச்சு. எத்தனை பேர் இருந்தாங்க கூட இருந்தாங்க? நான் நடிப்பில் 4 பேர், நான் புகிமான் நான் இன்னும் 2 காஸ்ட் இருந்தாங்க. வேறு ஏதாவது ஃபீல் இருந்துச்சுண்ணே. ஃபீல் இருந்துச்சு. என்ன ஃபீல்? பயம்ன்ற ஃபீல் இருந்துச்சு. இந்த சமயத்தில் இந்த மாதிரியான சொல்லுவாங்களே பட் கராஸ்லாம் இப்போ ஷூட் பண்ணோம்னா இந்த மாதிரி இயற்கையிலேருந்து உங்களுக்கு என்னன்னா டிஸ்டர்ப் வரும். அப்புறம் காற்றடிக்கிறது, இந்த மழை பெய்யுறது. எஸ், அதை நான் அக்ரி பண்ணுவேன். ஓகே, ஆனால் சுடுகாட்டில் பெய்யிருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஐ பிலீவ் இன் எனர்ஜி. ஏன்னா அந்த ஹோல் க்ரூ டீம் டைரக்டர்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிற எல்லாமே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக சில்லாக ஷூட் பண்ணுற ஒரு டீம் அது. அன்டில் அந்த சுடுகாட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. சண்டை எதுவும் இல்லை, தட்ஸ் நோ எனி ஆர்கியூமெண்ட்ஸ் ஓவர். பட் நான் அந்த எனர்ஜி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எனர்ஜியாக இருந்துச்சு. என்னமோ சேஸ் பண்ணி விளையாக்குற மாதிரி இருந்துச்சு. இல்லை, அதுக்கப்புறம் ஷூட் முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போன பிற்பாடு ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது? 3 days இது ஆக்சுவலி நான் வந்து ஷேர் பண்ணல, கனவு தான் இருந்துச்சு. இதுக்கு தான் இங்கே பாட்காஸ்ட் ஒன்று வைக்கணும் பார்த்தீங்களா? இப்போ சொல்கிறீங்க பார்த்தீங்களா? என்ன கனவுனா, என்னோடய வீட்டு அந்த ரூமு ஜன்னலுக்கு உயரமாக ஒரு பொம்பளை சாரியோட கட்டிட்டு, இருட்டாக இருக்கு, சாரியோட கட்டிட்டு என்னை பார்த்துட்டு என் கூட வா 3 வாட்டி கூப்பிட்டுச்சு. நான் என்னடா இதுன்னு சொல்லிட்டு கண்ணு திறக்கிறேன். என் உடம்பு பாதி ஏஞ்சிருக்கு. நான் என்ன நான் மச்சான் பயத்தில் வந்துட்டு நான் உழுவுறேன். இது நான் 100% ஃபீல் பண்ணேன். மறுநாள் இந்த செகண்ட் டே நம்ம இந்த மாதிரி தூங்குவோம்ல சைடில். ஆமாம், சரியா, சைடில் தூங்குவோம்ல. தூங்கும்போது கருப்பாக இருந்துச்சு அந்த ஒரு உருவம். என் மூஞ்சிக்கு இப்படி இருந்துச்சு, இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நான் ஓகே, இருட்டில் நம்மளுக்கு சில விஷுவல் தெரியும்ல, அதுதான் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தெரியாம மாதிரி இருந்துட்டேன். கண்ணு திறந்து இப்படி படுத்துருக்கேனே, இப்படி படுத்து காலுக்கு கீழே ஒரு பொம்பளை பிள்ளை வெள்ளை முக்காடு போட்டுட்டு என்னை இப்படி பார்த்துச்சு. அதை பார்த்துட்டு நான் தெரிஃபை, ஏன் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி வேறு ஒன்றும் இல்லை. திரும்பி படுத்து ஒய்ஃப் வயிற்றில் பார்க்குற ஒரு சின்ன பேபி கருப்பு கலரை அவங்களை இப்படி பிடிச்சிக்கிட்டு படுத்துருக்கு. அவ்வளோதான் நான் பார்த்தேன். ஆனால் நான் அவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துக்கல. மேபி இட்ஸ் எனர்ஜி. எந்த அளவுக்கு நம்ம இந்த காற்று இருக்குதுன்னு நம்புகிறோமோ அதே அளவுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அது என்ன எனர்ஜி, பேட்டா கூட்டா தெரியாது, பட் அதுக்கு வேறு எனர்ஜி இருக்குது. இல்லை, நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுறது பாதிச்சதை பார்த்தாக்க சரி, அடுத்த சீசன் செஞ்சாங்கன்னா சரி நடிக்க போவீங்களா இல்லையா? அப்படின்னா நம்ம தான் நல்லா தெளிவாக கேட்டுப்பேன் இந்த வாட்டி என்னதுன்ட்டுன்னு. அண்ணன் உண்மையிலே அந்த செட்டப், அந்த இருக்கிற என்வாயர்மெண்ட், அந்த டைமு, அந்த ஸ்கிரிப்டு, இது வே டயலாக் எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் இருந்துச்சு. எந்த படத்துலையும் நான் வந்து அழுந்ததில்லை. திஸ் இஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ க்ரை. நான் சொன்னாங்க, நீங்கள் வந்து அழுன மச்சான், நீ அழுந்தாதான் இது வந்து நல்லாயிருக்கும் அது இதுன்னு சொல்லி மண்டை கொஞ்ச நேரம் கழுவி அழுவணுமா சரின்ட்டுன்னு ஐ க்ரை. பட் ரொம்ப தேம்பி இல்லை, பட் ஐ ஸ்டில் க்ரை. இந்த வாரம் திகில் பாட்காஸ்ட்டில் ஆஃப்ரோ வந்து அவருடைய
அனுபவத்தை ஷேர் பண்ணார். ஒரு பாக்ஸரு, ஒரு மார்ஷல் ஆர்ட் உள்ளவர் வந்து நான் பயந்தேன், அழுதேன் அந்த மாதிரி பேசுகிறதுக்குலாம் ஒரு கட்ஸ் வேணும் சொல்கிறதுக்கு கேமராமேனுக்கு. ஸோ அதுக்கு உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன் பிரதர். தேங்க்யூண்ணே. சரி, அடுத்த வாரம் தீகல் பாட்காஸ்ட்டில் நம்ம யார் சந்திக்க போகிறோன்னு காத்திருந்து பாருங்கள். தீகல் நிகழ்ச்சியை பார்க்க மறக்காதீங்க.